அனைவருக்கும் உடைய அன்பான வணக்கம். இன்னைக்கு நான் எங்கே நிற்கிறேன் அப்படின்னா உங்களுக்கே தெரியும், கீழ்ப்பாக்கம். அது எங்கே இருக்குது அப்படின்னா சென்னையில் இருக்குது. சென்னையில் இருக்கக்கூடிய கீழ்ப்பாக்கம் மருத்துவமனைக்கு அருகில் இருக்கக்கூடிய ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அதன் பக்கத்தில் இருக்கக்கூடிய தொடர்புட்டி செல்லக்கூடிய இடத்தின் அருகே நின்று கொண்டிருக்கிறேன். கீழ்ப்பாக்கத்துக்கு நான் வந்த உடனே நீங்கள் என்ன நினச்சிருப்பீங்க? நீங்கள் கண்டிப்பாக நினச்சிருப்பீங்க. என்ன நினச்சிருப்பீங்க? நீங்களே கருத்துரை பெட்டியில் பதிவு போட்டிருங்க. கீழ்ப்பாக்கம் போட்டிருக்காங்க. இதில் ஏதாவது பிழை இருக்கான்னு உங்களுக்கு தெரியுதா? கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கோம். ஏன் அப்படின்னா கீழ்கூட்டல் பாக்கம், கீழ்ப்பாக்கம் இப்பு போடணும். ஏன் போடணும் அப்படின்னா எங்கெங்கெல்லாம் சிறப்புள்ளகிற எள்ளு வருகின்றதோ அதை தொடர்ந்து கண்டிப்பாக ஒற்றெழுத்து வரும். இப்போ கீழ்கூட்டல் பாக்கம், கீழ்ப்பாக்கம் இப்பு வரணும். ஏன் வரணும் அப்படின்னா முன்னர் காசா தப்ப அல்வழி இயல்பும் ஆகும் அப்படி ஒரு விதி ஒன்று இருக்குது. அந்த விதிப்படி என்ன ஆகும் அப்படின்னா கீழ் என்று சொல்லக்கூடிய அந்த இல்லு இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு பக்கத்துல கேச தப்ப என்று சொல்லக்கூடிய 4 எழுத்துக்களில் ஏதேனும் ஒரு எழுத்து வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒற்றெழுத்து வரும். அப்ப கீழ்கூட்டல் பாக்கம், கீழ்ப்பாக்கம் இப்பு போடணும். ஒரு ஒற்றெழுத்து தானே, ஒரு புள்ளி வச்ச எழுத்து தானே, போனா போயிட்டு போகுது அப்படி நீங்க கேட்கலாம். ஆனா கீழ்ப்பாக்கம் அப்படிங்கிறதுல இப்பு போடாமட்டோம் என்ன பொருள் ஆகும் அப்படின்னா கீழ் அப்படி ஒரு பக்கம் போயிடும், பாக்கம் ஒரு பக்கம் போயிடும். பாக்கம் என்றால் தங்கக்கூடிய இடம் அப்படிங்கிற பொருளை பிடிக்கும். அன்றைய காலகட்டங்களில் இந்த கீழ்ப்பாக்கம் எப்படி இருந்திருக்கிறது என்றால் தாழ்வான பகுதிகளில் இருந்திருக்கிறது. அப்ப தாழ்வான பகுதிகள் இருந்தது காரணமாகத்தான் இதற்கு கீழ்ப்பாக்கம் என்று பெயர் ஏற்பட்டதாக சொல்றாங்க. அப்ப அந்த அடிப்படையில கீழ்கூட்டல் பாக்கம், கீழ்ப்பாக்கம் இப்பு போடணும். ஒற்றெழுத்து தானே, இது எங்களுக்கு தெரியாதா? இப்பு போட்டா என்ன போடலைன்னா பார்க்கும் போதே எங்களுக்கு தெரியுதுல, இதுல என்ன நீ சொல்ல வந்துட்டியெல்லாம் கேட்குறீங்க. ஆனா புள்ளி வச்ச எழுத்துக்கு எவ்வளவு மதிப்பு இருக்கு அப்படிங்கிறத நீங்க வல்லினம் மிகு இடம் மிகா இடம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை நீங்க படிச்சு பார்த்ததே கண்டிப்பா தெரியும். சரிங்களா? அப்ப ஒரு புள்ளி வச்ச எழுத்து தானே, போனா போயிட்டு போகுது அப்படி விடுறதுக்கெல்லாம் முடியாது. ஏன்னா ஒரு புள்ளி வச்ச எழுத்து பல மாற்றங்களை ஏற்படுத்தும். ஒரு புள்ளி வச்ச எழுத்து என்ன செய்யும்? தமிழில் ஒரு பல பொருள்களை விவரித்து காட்டும். அதனால கீழ்ப்பாக்கம் என்பதை கீழ்ப்பாக்கம் என்று மாற்றி எழுதுவதற்கு உடனடியாக ஆவணம் செய்யுமாறு அன்போடு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.